Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 9. நான் சீனு. போன கிளாஸில் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போம். இதுவரை நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணோம். இப்போது ஒரு மெனி ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதை எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் ஃபங்க்ஷன் இப்படி எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். சும்மா சிம்பிளாக தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், நிறைய எழுதலை. ஏன்னா ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்றதுக்காக. இதில் நான் ஒரு சின்ன சேர்ந்துறேன். ஐஎம்ஏ மென்டல் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் ஐஎம்ஏ மென்டல் எழுதுறேன். இப்போ செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். சாரி, இங்கே ஃபினிஷிங் முடியும் போது செமிகோலன் போட மறந்துடாதீங்க. அப்புறம் செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுக்குள்ளார எலிமெண்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளார நான் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன். அவுட்புட் ஃபங்க்ஷன். அங்கே மேலே மென்டல் எழுதிருக்கிறேன். இப்போ அங்கே டாக்டர் எழுதுறேன். நான் டாக்டர் அங்கேயும் ஃபினிஷ் பண்ணும்போது செமிகோலன் போட்டுருங்க. இப்போது 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ட்டு. 3வது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறதுக்காக இந்த 3rd ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறதுக்காக நான் பொதுவாக எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். புரியுதுங்களா? இங்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு அப்படின்ற நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் செகண்ட் அப்படின்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போது தேர்டு ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போது இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிட்டேன். இப்போது சீனு அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டும் சீனுன்ற ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ சீனுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் இந்த 2 ஃபங்க்ஷனும் டிஸ்பிளே ஆகும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். புரியுதுங்களா? சாரி, சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஓகே. எங்கேயாச்சும் தப்பு பண்ணியிருக்கேன்னா செகண்ட் ஃபர்ஸ்ட்டு F5 RST ஃபர்ஸ்ட்டு F5 RST. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன் டிஸ்பிளே ஆகல? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ரைட்டுன்றத மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான். இப்போ சேவ் பண்ணுறேன். ப்ரௌசரில் பாருங்கள், டிஸ்பிளே ஆச்சுங்களா? ஐஎம்ஏ டாக்டர், சாரி ஐஎம்ஏ மென்டல், ஐஎம்ஏ டாக்டர் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதையே இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். மென்டல்ன்றத பதிலாக சூப்பர்மேன் அப்படின்னு எழுதுறேன். டாக்டருக்கு பதிலாக டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதுறேன். சேவ் பண்ணிட்டேன். ப்ரௌசரில் பாருங்கள், டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். தெரியுங்களா? ஐஎம்ஏ சூப்பர்மேன், ஐஎம்ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதிலே பார்த்தோன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காட்டுறேன், அதாவது என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றது.
ஒரு ஃபங்க்ஷன்லேயும் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் நான் செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். செகண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பாருங்க, அங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா செகண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத கால் பண்ணுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஏன் எழுதியிருக்கேன்னா, இது வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க, ஆனால் இங்கே தான் கால் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன். ப்ரௌசரில் போய் தெரியுதுங்களா, இங்கே என்ன ஆகிட்டுருக்குது அப்படின்ட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குது. இதோட முடியாதுங்க. பாருங்கள், இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், கீழே போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா எண்ட்லெஸ் ஃபங்க்ஷன். அதாவது எண்ட்லெஸ்னால் இதுக்கு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ கால் பண்ணும்போது இது ரன் ஆகிட்டு ஐஎம் சூப்பர்மேன் அப்படின்ட்டு அங்கே பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆனதோடனே செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு டேரெக்டாக இங்கே வரும். இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனில் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு வந்து பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆனதோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகும். இது கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முடிவே வராது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங்கில் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணும்போது பெருசாக எந்த தவறு தான் வராது. ஆனால் இதுவே பெரிய அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங்கில் பண்ணால் பெரிய தப்பு வரத்துக்கு வாய்ப்புண்டு. சொல்லப்போனால் இது ஒரு ஹேக்கிங் ட்ரிக் மாதிரி தான். கம்ப்யூட்டர் அப்படி ஹேங் ஆயிரும். ஆனால் இப்போதைக்கு இது ஒரு சின்ன ப்ரோக்ராமிங்கிறதுனால இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதுவே இந்த இடத்துல வேறு மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதி நம்ம பண்ணும்போது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்றும் பண்ணாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.